மீன ராசி அன்பர்களே, மீன ராசிக்காரங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதை பார்த்து பார்த்து நம்ம வைக்கிற அடி கரெக்டாக இருக்கா, நம்ம செய்கிறது சரிதானா அப்படின்னு யோசித்து பல முறைக்கு யோசித்து தான் அந்த காரியத்தை செய்வாங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எதையுமே தொடங்கவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட குண அதிசயம் உள்ளவங்க தான் மீனராசிக்காரங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு 4 விஷயம் தெரிஞ்சாலும் கூட அது அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம், அவங்களும் அதை வச்சு நன்மை பெறட்டும் அப்படின்னு அடுத்தவங்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. நமக்கு தெரிஞ்சதை நம்மளே மட்டும் வச்சுப்போம், யாருமே நல்லாவே இருக்கக்கூடாது, நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும், நம்ம மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு நல்ல குணம், அடுத்தவங்களுக்கு வாரி வழங்குற குணம். அதை விட வயசில் கம்மியானவங்க ஏதாவது புத்திமதி சொன்னால் கூட, நல்லது சொன்னால் கூட அதை காதில் வாங்கிப்பாங்க. இவன் என்ன நமக்கு சொல்கிறான், நம்ம ஏன் கேட்கணும், நம்மளோட இவன் என்ன உயர்ந்தவனா அப்படின்னு மனசில் கூட நினைக்க மாட்டாங்க. யார் நல்லது சொன்னாலும் சரி அதை வாங்கி வச்சுப்பாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்தபடி நம்ம வாழ்க்கையில் எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நோக்கி நகரக்கூடியவங்க தான் மீன ராசிக்காரங்க. மற்றவங்கள மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே தொடங்கவும் மாட்டாங்க, செஞ்சு முடிச்சுட்டு பிரச்சனையில் போய் நிற்கவும் மாட்டாங்க. பொறுமையாக செஞ்சு அதை வெற்றியாக முடிக்கக்கூடியவங்க தான் மீன ராசிக்காரங்க. அப்பேற்பட்ட மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும், என்னென்ன நடக்கும் அப்படின்னு பல யோசனைகள், பல சிந்தனைகள் நடக்குது. நன்மைக்கு நடக்குமா, இல்லைன்னா பல பிரச்சனைகள் மறுபடியும் உருவாக போகுதான் அப்படின்னு பல யோசனையில் இருக்காங்க. இந்த சனி பயிற்சியானது மீனத்துக்கு சனீஸ்வரர் பணத்தை அள்ளி கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லை, பணம், வீடு, செல்வம் என யோகம் அனைத்தும் கொட்ட போகிறது. சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகுகிறார். அதுவும் இந்த ஆண்டு சனி பெயர்ச்சியில் மீன ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள், எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லோருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதே இந்த சனி பெயர்ச்சி. அப்பேற்பட்ட சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே மீன ராசியில் சனி பகவான் இருக்க போகிறார். அந்த காலகட்டத்தில் சனி பகவான் இருக்க போகிறதே மீன ராசி. அப்போ சனி பகவான் நம்ம ராசியிலே இருந்துட்டு நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார், நம்ம கூட இருந்துட்டு நமக்கு நல்லது செய்வாரா, கெடுதல் செய்வாரா என பல எண்ணங்கள் இருக்குது மீன ராசிக்காரங்களுக்கு. அந்த வகையில் இந்த சனி பெயர்ச்சியானது பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகிறது. குருவின் வீடு மீனம். உங்கள் வீட்டுக்கு சனீஸ்வரர் வருவதால் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்க போகிறது. குரு பகவான் அம்சத்தை கொண்டு இருப்பதனால மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் முக்காவாசி வெற்றி மட்டும்தான் நடந்திருக்கும். கஷ்டமே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் சரி, ஏன்னா பல முறை யோசித்து செயல்படும் பொழுது உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு நன்மைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்த உங்கள் வீட்டுக்கு சனீஸ்வரர் வருவதால் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே நடக்க இருக்கிறது. முக்கியமாக உங்கள் மனதில் ஏதாவது ஒரு குழப்பம் நீண்ட நாட்களாகவே இருந்து கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது அது அனைத்தும் தீர்ந்து நீங்கள் தெளிவு பெறுவீர்கள். சனியால் ஏற்பட்ட மந்தம் அனைத்தும் மாறப்போகிறது. உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட போகுது. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டாக போகுது. குரு 4ஆம் இடத்தில் இருப்பதால் தோஷம் இருந்தாலும் சரி, 10, 12, 8ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். நோய்களிலிருந்து நீங்கள் குணமடைவீர்கள். வண்டி வாகனத்தில் இருக்கும் பிரச்சனைகளை மாற்றுவது உங்களுக்கு நல்லது. அடிமை தொழிலில் இருந்து தற்பொழுது சுய தொழில் செய்யும் யோகம் உண்டாக போகிறது. நீண்ட நாட்களாகவே அடுத்தவன்ட்டையே வேலை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு தற்பொழுது சொந்த தொழில் தொடங்குவதற்கான யோகம் கூடிவிட்டது. நிறைய நகைகள் வாங்கும் யோகம், வீடு நிலம் வாங்கும் அதிர்ஷ்டம் உண்டாக போகிறது. நிறைய பணத்தை முதலீடு செய்வீர்கள். 6ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் ராகு. இதனால் திடீரென பண வரவு, அதிர்ஷ்டம், செல்வாக்குகள் அனைத்தும் உண்டாக இருக்கிறது. தெய்வ காரியங்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்வீங்க. அன்னதானம் செய்வது, கோவில் கட்டுவது, திருப்பணிகள் செய்வது, இப்படி பசுக்கூடங்களுக்கு உதவுவது,
வாயில்லா ஜீவன்களுக்கு உதவுது. இப்படி பல நன்மைகளை உங்கள் கையால் நீங்கள் செய்ய போறீங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே உண்டாகும், நன்மைகள் மட்டுமே உண்டாகும். சொந்தமாக தொழில் தொடங்குன்னு பல நாட்களாகவே கனவாக வச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் மீனராசிக்காரங்க. அப்பேற்பட்ட சொந்த தொழிலை தொடங்கும் காலம் கைகூடி வந்து விட்டது. நீங்கள் சொந்த தொழிலை செய்ய ஆரம்பித்த உடனே லாபம் உடனே வந்துடணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பாக கஷ்டம், நஷ்டம், ஏற்றம், இறக்கம் எல்லாமே இருக்கும். அப்படியே ஒரு வருஷம் போச்சுன்னா சரி, உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்படும். அதாவது முன்னேற்றமே இல்லை, ஏற்றமே இல்லை, லாபமே இல்லை அப்படின்னு நினச்சி எதுக்காக இந்த சொந்த தொழிலை செஞ்சோம் அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. ஏன்னா ஆரம்பித்த உடனே முன்னேற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும். அப்படி இருக்கும் பொழுது சொந்த தொழிலை தொடங்கி விட்டால் மீனராசிக்காரங்களே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். கூடிய விரைவில் உங்களுடைய சொந்த தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. இத்தனை வருடங்களாகவே அடுத்தவங்கிட்ட போய் வேலை பார்த்து அடிபணிஞ்சு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஒரு கனவாகவே நீங்கள் இதை வச்சிட்டு இருந்தீங்க, சொந்த தொழிலை செய்வது. அப்பேற்பட்ட கனவு தற்பொழுது நனவாக போகிறது. சிலர் ஏற்கனவே சொந்த தொழிலை வச்சிருப்பீங்க. அப்படி வச்சிருந்தாலும் கூட லாபமே இல்லைன்னு தொழிலே வேண்டாம் அப்படின்னு நினச்சி வெளியே வந்துடலான்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய சொந்த தொழில் உங்கள் வாழ்க்கையே மாற்றும். லாபமும் உங்களுக்கு சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாகவே இது இருக்க போகுது. முக்கியமாக மீனராசிக்காரங்க ஒருத்தங்களை நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க. இனிமேலாவது உங்கள் வாழ்க்கையில் யாரையுமே நம்பாதீங்க. கூடவே தான் இருப்பாங்க, நமக்கு நல்லது செய்கிற மாதிரியே தெரிவாங்க. பார்த்தா நமக்கு பின்னாடி போய் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறதும் இல்லாமல் நமக்கு எப்படியெல்லாம் கெட்டது செய்யலாங்கிறத அவங்க கூடயே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் கூட எப்பேற்பட்டவங்க நண்பராக இருந்தாலும் சரி, சொந்தத்தில் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, யாரையுமே நம்பாதீங்க. மீனராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சொந்தத்தை எப்போதுமே ஒருபோதும் பக்கத்திலே விடமாட்டாங்க. அவங்கள தள்ளியே தான் வச்சுருப்பாங்க. இவங்க தான் தள்ளி வச்சுருப்பாங்க, அவங்க கிட்ட நெருங்காமல் இருப்பாங்க மீனராசிக்காரங்க. ஏன்னா பல கஷ்டத்தையும் பல பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் அவங்களால பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட சொந்த பந்தத்தை கொஞ்சம் தூரமாகவே வச்சுட்டு வாழ்ந்துட்டு வர்றவங்க தான் மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்க பொதுவாகவே பல பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற குணம் உள்ளவங்க. அப்பேற்பட்ட குணம் இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றம் யோகம் அடிக்க போகுது. பல அதிர்ஷ்டங்கள் நடக்க போகுது. நம்ம வாழ்க்கையிலேயே மாற்றம் நடக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல அதிர்ஷ்டம், நன்மைகள் எல்லாமே உண்டாக போகுது. திருமணமாகாமல் நீண்ட நாட்களாகவே வரன் தேடிக்கொண்டு இருக்கும் மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு திருமணம் இந்த 2025 முடிவதற்குள் நடக்க போகுது. நீங்கள் தேடி அலைஞ்ச வரன் தற்பொழுது உங்களையே தேடி வர இருக்குது. நல்ல ஒரு வரனானது அமைய போகுது. உங்களுக்கு உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்க போகுது. மீனராசிக்காரங்களே, திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கும் மீனராசிக்காரங்களே, உங்களுக்கு உங்களுடைய குல தெய்வமே உங்கள் வயிற்றில் குழந்தையாக பிறக்க போகிறார். குழந்தை இல்லையே, 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சி கவலையை கொள்ளாதீங்க. மனசில் கவலையே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அப்போ தான் கூடிய விரைவில் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மனசார உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அந்த 2025 முடிவதற்குள் உங்கள் வயிற்றில் குழந்தை உண்டாக போகுது. அதனால் எதையும் நினச்சி மீனராசிக்காரங்களே கவலைப்பட தேவையில்லை. சனி பயிற்சி நடக்க போகிறதே மீன ராசியில தான். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு இனிமேல் இருக்க போகிறது மீன ராசியில தான். நமக்கு நன்மைகளை கொடுப்பாரா? நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு கெட்டது எதுவும் செஞ்சிருவாரா? கெடுதல் மட்டும்தான் நடக்குமா? வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமா? ஏதாவது நல்லது நடந்துராதா அப்படின்னு பல சிந்தனை, பல யோசனை, பல எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கு. அவை எல்லாத்தையும் தூக்கி தூரா போடுங்க. சனி பகவான் உங்கள் கூடவே இருந்து அதிர்ஷ்டத்தை குவிக்க போகிறார். சனி பகவான் வேற யார்கிட்டையும் இல்லை, உங்கள் கூட தான் இருக்க போறாரு. 2 வருஷத்துக்கு உங்கள் மீது தான் அவருடைய பார்வை முழுசும் இருக்க போகுது. நீங்கள் என்ன காரியத்தை செஞ்சாலும் சரி, சனி பகவானுடைய பார்வை எப்பொழுதும் உங்கள் மீது இருக்கும். அதனால்
எப்பொழுதும் நீங்கள் எதையாவது தொடங்கணும்னா அதை பார்த்து நிதானமாக தான் தொடங்குவீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு எப்பயும் போல் நீங்கள் நிதானமாக பார்த்து தொடங்குங்க. அதில் வெற்றியை மட்டுமே ஏற்படுத்தி தருவார் சனி பகவான். எதையுமே நினச்சி பயப்பட தேவையில்லை. நன்மைதான் நடக்கப் போகுது. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.